கரூர் விவகாரத்தில் அதிமுக உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு பேசும்போது எடுத்துருக்கிற சரியான திட்டமிடல் இல்லாமல் விஜய் போனனால தான் 41 பேர் உயிர் வந்து போயிருக்குது. எதற்காக அவர் இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டு அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்காக விமர்சனம் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட ஒரு பேர் இயக்கம். எம்ஜிஆர் அவர்கள் எப்போது இந்த இழகத்தை அவருடைய இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அப்போது அவர் மீது எப்படியெல்லாம் மசைமாறி பொழிந்தார்களோ, கற்கொண்டு வீசினார்களோ, அதே ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அதே தான் இங்கும் நடக்கிறது, இப்போதும் நடக்கிறது, வெற்றி தலைவரும் நடக்கிறது. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் இருந்த அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்று எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது ஒரு பக்கம் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய பரப்புரை செயலாளர் நாஞ்சல் சம்பத் கூட அதை எழுதியிருந்தார். ஆதரித்து பேசிய அதே மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்கள் இப்பொழுது மாற்றி பேசுவது என்பது ஒரு தேர்தல் நேரத்தில் வித்தியாசமாக இருக்கிறது. மக்கள் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார்கள். உண்மை என்ன என்பது மக்களுக்கு தெரியும். வருமானத்தை எதுக்காக விட்டுட்டு யாருக்காக விட்டுட்டு வந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறாரு. அது நான் சொன்ன மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, கூட்டம் வந்து நடிகர் என்பதற்காக தான் கூட்டம் கூடுது அப்படிங்கிறது இன்னைக்கு அழுத்தமா திருப்பி மக்கள் திலகத்திற்கும் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கூடியது சினிமா நட்சத்திரக்கான கூட்டம் அல்ல. ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து சினிமாவில் இருந்து தான் வந்தாங்க. இன்னைக்கு உக்ரைன் என்ற நாடு வந்து உலகத்தில் மிகப்பெரிய நாடாக இருக்கிறது. ரஷ்யாவோடு சேர்ந்து சண்டை செய்து கொண்டிருக்கிறது. அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், எத்தனையோ திரை நட்சத்திரங்கள் எத்தனையோ நாடுகளினுடைய உச்ச பதவிகளை தொட்டு நிர்வாகத்தை வழங்கியிருக்கிறாங்க. அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் பெரிய ஹாலிவுட் நடிகர், அவர் வந்து கவர்னராக வந்திருக்கிறாரு. இங்கே என்டிஆர் வந்திருக்கிறாரு, எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு. கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அதை கண்ணில் காட்டியதே சினிமா தான். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கலையை வந்து தேர்தல் நேரத்தில் தனங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாற்றி பேசுவது. பத்திரிகைலாம் போடுவாங்கல்ல, 6 வித்தியாசத்தை கண்டுபிடித்தால் பரிசு, அப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. மக்கள் தகுந்த தீர்ப்பை வந்து வழங்குவாங்க.